ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஹேங் ஓவர் படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். மூவியை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஹேங் ஓவர் படத்தோட ஜெராக்ஸ் தான் இந்த படம். இந்த மூவியோட பேரு ஹேங் ஓவர் கேம்ஸ் 2014ல வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒருத்தனை காமிக்காங்க. இவனோட பேரு பிராட்லி. இப்போ பிராட்லி ட்ரேசி கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்போ ட்ரேசியை காமிக்காங்க. இந்த ஆளோட பேர் தான் ட்ரேசி. இந்த படம் கொஞ்சம் கோக்குமாக்கான படமா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். இந்த மூவியை ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ட்ரேசிக்கு இப்போ கல்யாணம், அதுவும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள டக்குங்கிற பையனை கூட்டிட்டு வந்தாகணும். இவன் பிராட்லி நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுதான். ஏன்னா அவங்க டக்க தொலைச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நெவேடான்னு ஒரு இடத்துல 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்காங்க. அப்படியே இப்போ பிராட்லி கூட 3 பேரை காமிக்காங்க. கண்ணாடி போட்டுக்கும் பேரு எடி, பக்கத்துல இருக்க அந்த குண்டம் பேரு ஜக்கு, அந்த சோப்பு சேட்டக்காரன் தான் இந்த கல்யாண மாப்பிள்ள டக்கு. இந்த 4 பேரும் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடாதுக்காண்டி நெவேடாக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அங்க இருக்க ஒரு லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணி அங்க வராங்க. அதுக்கப்புறமா அங்க வந்து ரூமை பார்க்காங்க. ரூம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் தயிரை தான் அங்கங்க கொட்டிட்டு போயிருக்கான். அதை பார்த்த எடி இதெல்லாம் கண்டிப்பா ஸ்பேமா இருக்கணும்னு சொல்றான். இவன் பக்கத்துல இருந்த ஜக்கு பெரிய ஞானி மாதிரி அந்த புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அவன் பேக்ல இருந்து சரக்கு, கஞ்சா, ட்ரக்ஸ்னு ஏகப்பட்டதை எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த எடி இதெல்லாம் ஒரு மண்ணும் வேண்டாம்னு சொல்லி ஜன்னல் வழியா தூக்கி வீசிடுறான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாரும் மொட்டை மாடிக்கு வந்து சரக்கு அடிக்காங்க. ஆனா ஜக்கு மட்டும் பைத்தியகாரத்தனமா அந்த நாய்க்கெல்லாம் மட்டும் அந்த காலர் மாதிரி ஒன்னு போட்டுட்டு வர. இப்போ அவங்க 4 பேருமே கையில சரக்கு வச்சிருச்சு. டக்குக்கும் ட்ரேசிக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு விடியுது. எல்லாருமே அவங்க எங்க இருக்கான்னு அவங்களுக்கே தெரியல. இப்போ அந்த இடத்துல அவங்க 3 பேருமே இருக்காங்க. ஆனா டக்க காணோம். இப்போ அப்படியே அந்த பக்கம் இருந்து லிஃப்ட்டுக்குள்ள இருந்து பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒருத்தி வரா. இப்போ அந்த லேடியை பார்த்த உடனே எடி எங்க இருந்து எப்படியாட்டு கிளம்பணும்னு டோரை திறக்கான். அவங்க எல்லாருமே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எடி அந்த டோரை சாத்திட்டு உள்ள வரான். அப்படியே இப்போ பக்கத்துல இருந்த ஜக்கு அவங்க வச்சிருந்த வீடியோ கேமரால ரெக்கார்ட் ஆனதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வச்சிருந்த வீடியோ கேமரால 4 பேரும் குடிபோதையில தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பஞ்சு மிட்டாய் தலை வச்சிருந்த அந்த லேடி குட் கேம் மாதிரி ஹேங் ஓவர் கேம்னு ஆரம்பிக்காங்க. அதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது வாண்டடா அந்த 4 பேரும் வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க போதாசாமி ஒருத்தன் இருக்கான். இவன் 24 ஹவர்ஸும் போதையிலே சுத்துற ஆளு. இவனோட பேரு மிச்சி. இவன் மிச்சி கிட்ட பிராட்லி இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகணும், எங்களோட ஃப்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கான். இவன் பக்கத்துல இருந்த எடி எங்களோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த கேம்ல ஜெயிச்சாகணும்னு சொல்லும் போது இந்த மிச்சி அவனோட கால் எடுத்து எடியோட வாயிலே வைக்கான். அங்க இருக்க எல்லாருமே மிச்சோட பேச்சை கேட்டாதான் அங்க இருந்து தப்பிக்க முடியும், உயிரோட போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா நீங்க எல்லாருமே கொலை பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு போதை ஊசி எடுத்து அவன் கையில போட்டுக்கிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துருதான். அப்படியே இப்போ பக்கத்துல இருக்க டிவி ஆன் ஆகுது. அதுல இந்த ஹேங் ஓவர் கேம்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போற அந்த ஹேங் ஓவர் கேம்ஸ்ல ஜெயிக்குதவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீயா தராங்க. அதுவும் அந்த 3 பேர்ல யாராட்டும் ஒருத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஷோல கலந்துக்கிட்ட எல்லாரையுமே காமிக்காங்க. அதுல டாப் கலந்து போன 2 லேடிஸ் இருக்காங்க. அவதார் உலகத்துல இருந்து தப்பிச்சு வந்த 2 பேரு, வேற ஜாம்பிஸ் 2 பேரு. அப்படியே கடைசியா அந்த 4 பேரையும் காமிக்காங்க. இதை பார்த்த பிராட்லி எப்படியாட்டு டக்க காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஆகணும். அதுக்கப்புறமா அங்க சுத்திக்கிட்டு இருக்க பைத்தியங்கள் எல்லாம் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க எல்லாரையுமே அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா டிவில காமிக்காத இன்னும் நிறைய பைத்தியங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஜக்க அந்த போர்டை பார்க்க சொல்லிட்டான். அதுல ரேங்கிங் எல்லாம் போட்டிருக்கு. இடத்துல தார் தான் இருக்காரு போல. அப்படியே அங்க இருந்து எடி பாக்ஸிங் பண்ண வரான். அப்படியே அங்க இருக்க ஒரு பொண்ணை மீட் பண்ணா. எடிக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. திடீர்னு அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கா. இப்போ அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்க. அவளோட பேரு காட்னி. நேத்து நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் குடிச்சோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி ஒரு கிளி ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அது காட்னி கிட்ட அப்போ உனக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு சொல்லி கேக்குது. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து பிராட்லியும் ஜக்கும் வந்துடுறாங்க. இப்போ மத்த எல்லாருக்கிட்டையும் கேட்னி என்ன சொல்றானா, உங்களை பார்த்து தான் நானும் இந்த கேமுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே ரொம்ப தைரியசாலி. இவங்க 4 பேருமே போதையில பேசிட்டு இருந்ததை கேட்னி கேட்டுப்பா போல. இதுல மோட்டிவேஷன் ஆகி அவளே வாண்டடா வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டா. அதே நேரம் இப்போ அங்க ஒருத்தன் வரான். அந்த ஆளு பயிற்சி எடுத்ததெல்லாம் போதும், நம்ம மெயின் மேட்டருக்கு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா தொலைஞ்சு போன டக் அங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்காங்க. அப்படி தேடும் போது ஒரு ரூம்ல எவனோ ஒருத்தவனோட கால் மட்டும் மேல போற மாதிரி இருக்கு. அது டக்கான்னு சொல்லி வந்து பாக்காங்க. ஆனா அங்க போறது யாருன்னே அவங்களுக்கு தெரியல. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தி இருக்கு. அவளோட பேரு பூ. இப்போ பூ கிட்ட பிராட்லி விசாரிக்க ஆரம்பிக்கான், அதுவும் டக்க பத்தி. ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அதுவும் பிராட்லி இந்த பொண்ணு என்ன ஊமையான்னு சொல்லி எடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணு வாயை திறந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கா. அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஒருத்தி வரா. அவங்க எல்லாரையுமே இங்க இருந்து கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பக்கத்துல டக்கு குடிச்சிட்டு வச்ச ஜூஸ் எடுக்கன்னு சொல்லி தட்டி விட்டுருதான். இந்த ஜூஸ் பட்டதுனால அந்த சிஸ்டம் பூரா எரிஞ்சிருது. இதை பார்த்தோன்னே அந்த லேடி ஜக்க அங்க இருந்து விரட்டி விடுதா. அப்படியே இப்போ பூவை காமிக்காங்க. அந்த பைப் வழியா பூவை எங்கேயும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களையும் அனுப்பி விடுதாங்க. அப்படியே அங்க இருந்து மேல வந்தா பக்கத்துல தார் நிக்கான். அதே நேரம் அந்த பக்கம் காட்னியும் வந்துருதா. இப்போ அங்க இருந்து ரூல்ஸ் சொல்றாங்க. ரூல் என்னன்னா, அங்க இருக்க எல்லாருமே ஒருத்தர் அடிச்சிட்டு சாகணும். மிச்சம் இருக்கவங்க தான் வின். அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதமுமே பக்கத்துல இருக்க கேம்ப்ல வச்சிருக்காங்க. இங்க நடக்குது எல்லாத்தையுமே சிஸ்டம் வழியா ஒரு தாடிக்காரன் பார்த்துக்கிட்டு
உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த கேம நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த கேமும் ஆரம்பிக்கி. இப்ப அந்த கேம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிக்காங்க. அதே நேரம் இவங்க 3 பேரும் டக் எங்க இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிக்காங்க. அதே நேரம் அங்க நடக்குது எல்லாத்தையுமே லைவா வெளில இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் டக்க தேடி போன 3 பேருக்குமே டக் எங்க இருக்கான்னு தெரியல. அப்படியே இப்ப எடி கேட்னிய பார்க்கா. கேட்னி ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கும்போது கேட்னியோட மனச பார்த்து எடிக்கு கேட்னி மேல ஒரு லவ் வருது. அதே நேரம் பக்கத்துல சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி தாராவை சுத்தியல வச்சுட்டு அடிச்சுட்டு கிடக்கான். அதை பார்த்த உடனே எல்லாரும் அங்க இருந்து பயந்து ஓடுதாங்க. ஆனா அவங்க கூட வந்த ஜக்க மட்டும் காணோம். அப்படியே அங்க இருந்து போகும்போது அவங்களுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஜெயிக்கான். அதே நேரம் பிறத்திருந்து வந்த அந்த மூடி ஏறின டெடி பேர் ராட்டை வச்சுட்டு அவன் தலையிலே போடுது. இந்த டெடி பேர் அவனை அங்கேயே அடிச்சு சாகடிக்கி. இதை பார்த்த 2 பேரும் அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. அப்படி அங்க இருந்து போகும்போது மரத்து மேல ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். இவன் பேரு போ. பார்த்த உடனே அவங்க 2 பேருக்குமே யாருன்னு தெரியல. இவன் போ நேத்து நடந்து ஒன்னும் ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்கான். இப்போ அவங்க 2 பேரும் நேத்து அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்காங்க. ஒரு கையில ஒரு போட்டோ வச்சு இதை தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றேன். அதை பார்த்த உடனே எடி அந்த இடத்துலயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருதான். இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னா வைக்கக்கூடாத இடத்துல வந்து வாய வச்சுட்டு நின்றுருக்கான். உண்மையாவே பாட்டி நேத்து ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. 2 பேரும் மரத்து மேல இருக்காங்க. அதே நேரம் எடி இன்னும் வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்போ பிராட்லி தூரத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுதுன்னு பார்க்கான். அங்க யாரு இருக்காங்கன்னா ஜாக்ஸ்பரோ இருக்கான். வேற அந்த சாக்லேட் ஃபேக்டரி ஓனர் ஒருத்தர் இருக்கான். பக்கத்துல ஒரு காட்டுவாசியும் இருக்கான். அதுவும் ஜாக்ஜன் கேரக்டர் போல. அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுவாசி விசில் அடிக்கும். அங்க இருந்து தார் பாடி கார்டோட வந்து நிற்கும். இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிருக்காங்க. அதே நேரம் ஜாக்ஸ்பராவையும் அந்த ஒன்கா சாக்லேட் ஃபேக்டரி ஓனரையும் அங்கேயே சாகடிக்காங்க. இது எல்லாத்தையுமே பிராட்லி இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி இங்க 2 பேரும் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ எடியும் பிராட்லியும் காமிக்காங்க. அவங்க இருக்க மரத்துக்கு கீழே தான் அவங்களும் தங்கி இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஜக்கு வரான். ஏதோ பல வருஷம் பழகுன மாதிரி அவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம அந்த காட்டுவாசி இவனை போட்டு தள்ளிருமான்னு கேட்கும்போது பக்கத்துல இருந்தவா இவனை வச்சுதான் மத்த 2 பேரையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தா. அப்படியே அன்னைக்கு காலை விடியுது. எடி தூங்கிட்டு இருக்கும்போது இவனும் கள்ளத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா போதா அந்த சைடு மரத்துல இருக்கா. இப்போ போ அவங்க 2 பேருக்கிட்டையுமே அந்த மேல இருக்க கொலையை கூட வெட்டி அவங்க மேல போட சொல்ல. இப்போ எடி அந்த கொலையை கூட வெட்டி கீழே போடாதுக்காண்டி பிராட்லி கிட்ட அவனோட கத்தியை கொடுக்கான். அதே நேரம் அந்த கொலையை பத்தி அந்த சோலா இருக்க 2 பேரும் சொல்றாங்க. அந்த கொலையை கொட்டினா அவங்களுக்கு பெரிய ஆபத்து. ஒருவேளை அந்த கொலை யாரையாட்டு தப்பி தவறி கொட்டிச்சுன்னா அவங்க என்ன நினைக்காங்களோ அதான் அவங்களுக்கு தெரியும். அப்படியே அப்போ பிராட்லியை காமிக்காங்க. பிராட்லி அந்த கொலை கூட வெட்டும் போது அதுல இருக்க சில கொலவி அவனை கொட்டுது. அதே நேரம் அந்த கொலை கூடயும் கீழே வெட்டி விட்டுருதான். இப்போ அங்க இருக்க எல்லாருமே கொலையை கொட்டின உடனே அங்க இருந்து எகிரி ஊச்சி ஓட ஆரம்பிக்காங்க. ஆனா அங்க படுத்து கிடக்க ஜக்கு மட்டும் கொசு கடிச்ச மாதிரி தட்டி விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ மரத்து மேல இருந்த பிராட்லி மயக்கமாவுதான். அவன் அந்த மரத்து மேல இருந்து கீழே விழுதான். அதே நேரம் பிராட்லி அந்த கொலையை கொட்ட ஆரம்பிக்க அவன் அங்க இருந்து ஓடி போறான். அதுக்கப்புறமா எடி பிராட்லியை காப்பாத்துறதுக்காண்டி கீழே குதிக்கான். எடியே அந்த கொலையெல்லாம் சேர்ந்து கொட்ட ஆரம்பிக்கி அவனும் அங்க இருந்து ஓடி போறான். இதை பார்த்த ஜக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாம அங்க இருந்து வேற பக்கமா ஓடி போறான். அப்படியே கட் பண்ணா எடியும் பிராட்லியும் ஒரு மலை சரிவு பக்கமா வந்து நிக்காங்க. இப்போ எடி பிராட்லியை பார்க்கும்போது அவனோட தலை பெருசா இருக்க மாதிரி இருக்கு. உடம்பு சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. அதே இது பிராட்லி எடியை பார்க்கும்போது எடி கீழே பெருசா தொங்குத மாதிரி இருக்கு. அப்படியே 2 பேரும் அங்க மயக்கம் போட்டு விழுகாங்க. அப்படியே கண்ண முழிச்சு பார்க்கும்போது 2 பேத்தையுமே ஜக்கு ஒரு குகையில கொண்டு வச்சிருக்கான். இப்போ ஜக்கு கிட்ட எடி சண்டை போட ஆரம்பிக்கான். இவங்க 2 பேரையும் விட்டுட்டு எடி அவங்க கூட சேர்ந்ததுனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஜக்கு அவங்க கிட்ட அந்த கத்தாழை ஜூஸ் இருந்துச்சு அதான் எடுக்க போனதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டதை பார்த்த உடனே எடிக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அங்கேயே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த கேம்ல ஜெயிச்சா ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீயா தருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்க 3 பேரும் வந்து நிக்காங்க. அதுக்கப்புறமா ஜக்கு அவங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்கான். மத்த 2 பேரும் அவங்கள பார்த்துக்கிட்டே குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த குரூப்ல இருந்த அந்த பேய் பொண்ணு வந்து நிக்கா. அவ கையில ஒரு மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கா. அதான் அங்க இருக்க எல்லார் மேலயும் தொலிக்க பார்க்கும்போது மத்த 3 பேரும் தப்பிச்சிருந்தாங்க. அந்த 3 பொண்ணுங்களுமே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க 3 பேரையுமே மண்ணெண்ணெய் ஊத்தி அங்கேயே கொளுத்தி விட்டுருதா. அப்படியே கட் பண்ணா இன்னொருத்தனை காமிக்காங்க. இவன் தான் அந்த நாட்டோட ஜனாதிபதி. இவனை பார்க்கறதுக்காண்டி அந்த கேமை நடத்ததான் வரான். அந்த ஜனாதிபதி என்ன சொல்றானா இந்த ஷோவோட ரேங்கிங்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கேமை மாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பக்கத்துல ஒரு பூனை பொம்மையை கொடுத்து இது கூட விளையாடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தான். அப்படியே கட் பண்ண ஜக்கு எடி பிராட்லி 3 பேரையும் காமிக்காங்க. இப்போ 2 பேரும் ஜக்கு கிட்ட சண்டை போட ஆரம்பிக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் அவங்க எப்படியாட்டு இந்த கேம்ல ஜெயிச்சாகணும். ஆனா ஜக்கு அது புரியாம பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அதனாலதான் 2 பேரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு தனியா போறாங்க. இப்போ ஜக்கு அவனுக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போறான். இப்போ ஜக்கு அந்த மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா அந்த டாப்லெஸ் லேடி 2 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கூட ஜக்குக்கு அவ்வளவு உணர்ச்சி வரல. அந்த அவதார் பொண்ணு ஒருத்தி வரா. அவளை பார்த்த உடனே ஜக்குக்கு உணர்ச்சி பொங்குது. இப்படியே கட் பண்ணா இப்போ அந்த 3 பேர் கூடயுமே ஜக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் யாரோ பேச சத்தம் கேக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரூம்ல இருந்து அந்த கேம் நடத்துதவன் ரூல் எல்லாம் மாத்திருக்கான் போல. அதை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா இந்த அவதார் லேடி மாதிரி கலர் கலரா சுத்திக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே கேம்ல முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ ஜக்கு காமிக்காங்க. ஜக்கு பக்கத்துல இருந்த லேடி கிட்ட அவதார் பொண்ணு என்னையும் தனியா விடுங்கன்னு சொல்லி வெட்டி விட்டுருதான். அவங்க 2 பேரும் அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே காட்டுவாசி கன் எடுத்துட்டு வந்து நிக்கான். கூடவே தாரும் வந்திருக்கான். இப்ப அந்த காட்டுவாசி ஜக்க ஷூட் பண்ணான். உடனே அந்த இடத்த விட்டு ஜக்கு தப்பிச்சிருதான். அதே நேரம் அந்த புல்லட் அவதார் லேடி மேல பட்டுருது. அந்த அவதார் லேடி அங்கேயே இறந்து போறா. இவன் தாரு உன்னைய கொல்ல போறான்னு சொல்லிட்டு ஜக்கு சுத்தியல் எடுத்துட்டு அடிக்க வரான். அதே நேரம்
ஒரு அம்பு வந்து தாரோட சுத்தியெல்லாம் தள்ளி விடுது. திரும்பி பார்த்தா கேட்னியும் பூவும் வராங்க. கேட்னி அவளோட அம்ப வச்சு எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த தார் அவங்க சுத்தியல இருக்கிறதுக்காண்டி அங்கிருந்து ஓடி போயிருதான். அதே நேரம் அந்த டாப்லெஸ் கேர்ள் 2 பேருமே இறந்து போறாங்க. அப்படியே அங்க கட் பண்ண அந்த கேம நடத்துதவன காமிக்காங்க. அவன் அங்க நடக்குது எல்லாத்தையுமே இந்த சிஸ்டம் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த சிஸ்டம் கொலார் ஆகுது. ஏன்னா ஆரம்பத்துல ஜக்கு ஒரு ஜூஸ கொட்டி விட்டுட்டு போயிருப்பான். அதனால தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆளு மறுபடியும் சிஸ்டத்தை சரி பண்ண பார்க்கும்போது அந்த சைடு இருந்து போ வரான். அதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட பாடுன்னு சொல்லிட்டு அவன் 2 பட்டனை அமுக்குனோடனே இந்த சிஸ்டம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆளு அந்த போவை அங்க இருந்து வெட்டி விட்டுட்டு திரும்பவும் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கான். அதே நேரம் அவனுக்கு பின்னாடி மிச்சம் வந்து நிக்கான். மிச்சம் இந்த ஷோட ரேங்கிங் கூட்டதுக்காண்டி எல்லாருக்குள்ளயுமே லவ் கொண்டு வரணும்னு சொல்லுதா. இப்போ அந்த ஆளுக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படியே கட் பண்ண இப்போ பிராட்லியும் எடியும் காமிக்காங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க போல. அப்படியே இப்போ அந்த கேமை நடத்துதவன காமிக்காங்க. அவன் என்ன சொல்லுதானா ஆளுங்க எல்லாமே ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. அதனால உங்க எல்லாருக்குமே வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணணும். அதுவும் ஆம்பளையும் லவ் பண்ணணுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டதுக்கப்புறமா 2 பேரும் டக்க தேட ஆரம்பிக்காங்க. அப்படி போகும்போது தூரத்துல ஜக்கு வரான். அதுக்கப்புறமா எடி ஜக்கு கிட்ட காட்னி எங்கன்னு சொல்லி கேட்கான். காட்னி அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கதா சொல்லி கை காமிக்கான். அதுக்கப்புறமா எடி அங்க போய் பார்க்கும்போது காட்னி சட்டே போடாம இருக்கா. இதை மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ எடி மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கத அங்க இருந்து பாத்துருதான். இதை பார்த்தப்போ கண்டமானிக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் காட்னி சட்டை மாட்டிட்டு எடியை பார்க்க வரா. அதே நேரம் பிராட்லி ஜக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் இருந்து தாரோட சுத்தியல் வருது. இந்த சுத்தியல் போவோட தலையில பட்டதும் போ கீழே விழுந்துருதா. இதை பார்த்த காட்னி அவளோட அம்பை எடுத்து தாரை போட்டு தள்ளிடலாம்னு பார்க்கும்போது அவனோட சுத்தியல அவளோட அம்பை தூக்கி வீசிடுது. இவன் தார் அந்த பக்கம் இருந்து சிரிச்சுக்கிட்டு இந்த சுத்தியலை வச்சு போவை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல போவால எந்திக்க முடியல. அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துருது. அதே நேரம் எடி போ வச்சிருந்த ஒரு குறிவாள் ஒண்ணு இருக்கு. அதை வச்சு தாரோட கழுத்திலேயே அடிக்கான். அந்த கல்லு தாரோட கழுத்துல பட்ட உடனே தார் மூச்சு முட்டி அங்கேயே இறந்து போறான். தாரை கொண்டு நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்த போவை பார்க்காங்க. அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கா. அப்படியே கட் பண்ணா போக்கு எல்லாரும் இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காட்னி அவ கையில ஒரு சிம்பிள் வச்சு எல்லாரும் இறுதி மரியாதை செலுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 4 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது அந்த கேமை நடத்துறவன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரூம்ல இருந்து இன்னொரு ரூலை சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னா அந்த கேம்ப்ல இன்னும் நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 4 பேருமே அந்த கேம்ப் பக்கத்துல ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு மொபைல் போன் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அதை எடுக்க போகும்போது காட்னி எல்லாரையும் தடுத்து நிறுத்திடுறான். அந்த இடத்த சுத்தி கண்ணி வெடிலாம் வச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து அந்த பேய் லேடி வரா. அவ அந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 கத்தியை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போறா. அதே நேரம் காட்னினா அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ எடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கா. 2 யாரையோ ஒருத்தரா பழி வாங்க போறதா சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவ சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது பின்னாடியே எடியும் போறான். இப்போ 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றதா வெளிப்படையா சொல்றாங்க. காட்னி உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதுக்கப்புறமா எடி மறுபடியும் அதே இடத்துக்கு வரான். எடி வந்த விதத்துல இதை முடிச்சிட்டு காட்னியை எப்படியாவது காப்பாத்த போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க மொபைல் போனை எடுக்க ஓடி வரான். அதே நேரம் ஜக்கும் பிராட்லியும் பெருத்த ஓடி வராங்க. இது எடி அந்த மொபைல் போனை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிராட்லி முன்ன பாருன்னு சொல்லி கை காமிக்கான். அப்படியே எடியும் திரும்பி பார்த்தா அந்த பேய் லேடி அங்கதான் மேல உட்காந்துருக்கா. இப்ப அந்த லேடி குரலி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க எல்லா வெப்பன்ஸையும் காத்துல மிதக்க வச்சு எடி மேல தூக்கி வீசுதா. அதுல எடி செவுத்துல ஒட்டின பள்ளி மாதிரி ஆயிடுதான். இதை பார்த்த ஜக்கு என் ஃப்ரெண்டையா பண்ணுதுன்னு சொல்லி அவளோட காலை பிடிச்சி தரையில தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த பேய் லேடியை கொலை பண்ணான். இவன் பைத்தியமா இருந்த ஜக்கு அந்நியனா மாறிட்டான். அதே நேரம் ஜக்கு அந்த பக்கம் பார்த்தா 2 பொம்மைங்க இருக்கு. இப்போ அதுங்க கூட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பின்னாடி இருந்து வந்த அந்த பெரிய டெடி பேர் அது கையில வச்சிருந்த பேட்டை எடுத்துட்டு எடியை அடிக்கி அதுங்க 3 பேரும் ஒரே குரூப் போல உங்களை கொல்லாம விட மாட்டோம்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கி. இப்போ கோவத்துல ஜக்கு அந்த 2 பொம்மையும் தூக்கி வீசுதான். அதுக்கப்புறமா அவன் படிச்சுட்டு இருந்த புக்கை அதுங்க மேல தூக்கி வீசுதான். அந்த புக்கு உடனே வெடிக்குது. அந்த பொம்மையும் அங்கேயே செத்துருது. அதே நேரம் பின்னாடி எடி அந்த பெரிய பொம்மை கிட்ட மாட்டிக்கிட்டு அப்ப அந்த பொம்மை எடியை சாகடிக்கணும்னு வரும்போது அந்த பக்கம் இருந்த காட்னி ரத்தத்தோட வந்து நிக்கா. காட்னி அந்த அம்பு வச்சு அந்த பொம்மையோட ஆணவத்தை அடக்குதா. அதுக்கப்புறமா அந்த டெடி அங்கேயே செத்து போகுது. அதுக்கப்புறமா எடி காட்னியை பார்த்து ஓடி வரா. காட்னி ரத்தத்தோட அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்த எடி அவளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி காட்னி அங்க இருந்து தூக்கி கொண்டு போய் டென்ட்டுக்குள்ள வைக்கான். இப்போ எடி காட்னிக்கு உதவி பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. இப்போ காட்னியை நீ கடைசியா பாத்துக்கோன்னு அவன் மனசை திறந்து காமிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே எடி ரொம்பவே ஆச்சரியப்படுத்தான். அதே நேரம் இங்க உள்ள நடக்குது எல்லாத்தையுமே 2 பேரும் வெள்ளன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நடக்குது எதையுமே நான் உங்களுக்கு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. நீ எடி கிட்ட எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சதுக்காமா அவெல்லாம் அங்கேயே இறந்து போறான். அதுக்கப்புறமா எடி இதை என்னால மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அங்கிருந்து வரான். வெளில வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து எடிக்கு ஆறுதல் சொல்லாங்க. அதுக்கப்புறமா பிராட்லி அங்கிருந்து எடுத்த மொபைல் போன்ல ரேசிக்கு போன் அடிக்கான். அப்படியே பார்த்தா இது எல்லாமே ஆரம்பத்துல காமிச்ச சீன் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்காங்க. அதே நேரம் பின்னாடி எடி கூட ஜக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஜக்கு நம்ம இங்க ஏன் வந்தோம், நம்ம அந்த குழாய்க்குள்ள இருந்து வராம இருந்திருந்தா அங்க வந்திருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே போய் எடி என்ன நடந்திருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ண ஆரம்பிக்கான். ஜக்கு அந்த ஜூஸை தட்டி விட்டதுனால அவன் வரும்போது மேலேயே ஸ்டக் ஆகி நின்றுப்பான்னு சொல்லி எடி நினைக்கான். அதனால வேகமா போய் பிராட்லி பேசிக்கிட்டு இருந்த போனை பிடிங்கி ரேசி கிட்ட எடியை நான் எப்படியாட்டு கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுதான். அது வருமா பிராட்லி கிட்ட டக்கு இருக்க இடம்
தெரியும்னு சொல்லி அவன கூட்டிட்டு போறான். இப்ப எடியும் மத்தவங்களும் பக்கத்துல இருக்க குழிய பார்த்து ஓடி வராங்க. உள்ள பார்த்தா டக்க காணோம். அப்பவும் டக்கு வேற எங்க தான் போனான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எவனோ ஒருத்தன் புதர் பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, டக்கு தான். அவன் மத்த எல்லாரையுமே அந்த குழிக்குள்ளேயே தள்ளி விடுதான். டக்கு கோவமா இருக்கான். அவங்க 3 பேருமே டக்க விட்டுட்டு எப்பவுமே போயிருவாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே கொல்ல போறான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்கள கொல்றதுக்காண்டி அம்ப எடுத்து ரெடியா வச்சிருக்கான். அதே நேரம் எடி டக்க புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அதனால டக்கு அவங்களெல்லாம் கொல்லாம விட்டுருதான். அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து மேல தூக்கி விடுதான். அப்படியே அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது அவங்க மட்டும்தான். அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அனௌன்ஸ்மென்ட் ரூம்ல இருந்து அந்த ஆள் பேசுறான். அந்த ஆள் என்ன சொல்றான்னா, இதுவரைக்கும் சொன்ன ரூல் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது. உங்க 4 பேராலயும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது. யாராட்டும் ஒருத்தர் தான் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நீங்களே ஒருத்தர அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு சொல்லியது. வெளிய இந்த 4 பேருமே என்னால முடியாது, என்னால முடியாதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜெய தவிர மத்த எல்லாரும் ஓடி போய் அந்த ஆயுதத்தை எடுத்து விடுதாங்க. அப்போ அவங்களே ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ உடையில ஜக்கு வரான். நம்மலாம் அப்படியே பழகியிருக்கோம். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே நேரம் ஜக்குக்கு ஒரு ஐடியா வருது. அவன் நைட் பெரின்னு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கான். அதை தின்னா அவங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க. நம்ம எல்லாரும் சாப்பிட்டா அந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம எல்லாருமே வின்னர்ஸ்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நம்மள சாப்பிட விடாம கூட அவங்க தடுத்துருவாங்கன்னு சொல்றான். ஏன்னா அந்த கேமை முடிக்கிறதுக்கு யாராட்டும் வின் பண்ணணும். இப்போ எல்லாரும் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கையில நீட்டுதான். அதே நேரம் அவங்களும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது வருமா அங்க இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பெரிய கையில எடுத்துக்கிட்டாங்க. ஜக்கு சொன்ன மாதிரி ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு மேல மேல எட்டி பார்த்துக்கிட்டு அதை சாப்பிடுறாங்க. ஆனா ஜக்கு சொன்ன மாதிரி அப்படி ஒண்ணுமே நடக்கல. இந்த பெரிய சாப்பிட்டதுனால எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா அவங்க தூங்கிட்டு இருந்த ரூம்லயே மறுபடியும் காமிக்காங்க. அவங்க எல்லாருமே ஆரம்பத்துல போட்டிருந்த ட்ரெஸ்லயே தான் இருக்காங்க. ஜக்கு கொடுத்த ஐடியா வேலை செஞ்சிருக்கு போல. அப்படியே இப்போ பிராட்லி மணி என்னாச்சுன்னு பார்க்க கல்யாணத்துக்கு டைம் ஆயிட்டு. அதனால வேகமா அங்க இருந்து கிளம்பி கார்ல போறாங்க. அந்த கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு வராங்க. அங்க ட்ரேசி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ டக்கு வந்து சமாதானப்படுத்தான். அதே நேரம் அந்த 2 நாள் எங்க போயிருந்தோம்னு சொல்லி விளக்கிட்டு இருக்கான். டக்கு சொன்னதுக்கு அப்புறமா ட்ரேசி கொஞ்சம் சமாதானம் ஆகுது. அதே இப்போ பிராட்லியும் டக்கையும் காமிக்காங்க. 2 பேரும் அங்க நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிராட்லி இதெல்லாம் விட்டு தள்ளு, இனிமேல் நடக்க போறத பாத்துக்கிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஜக்கு வரான். அதுவும் அவங்க சண்டை போடும்போது அந்த புக்கு வெடிச்சிச்சு. அதே புக்கோட வந்து நிக்கான். அப்படியே எடி அங்க இருந்து வெளில போறான். அப்படி போகும்போது எடி காட்னி மேல மோதுதான். ஆனா எடியோட ஞாபகம் எதுவுமே காட்னி கிட்ட இல்ல. காட்னி சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிருதா. அதே நேரம் பெருத்த பிராட்லியும் ஜக்கும் வராங்க. பிராட்லி கிட்ட இதை எடி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பிராட்லி ஃப்ரீ ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ கல்யாணம் நடந்துகிட்டு அங்க ஒருத்தன் அவங்களோட கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் சண்டை போடாம கடைசி வரை வாழணும்னு சொல்லி இதே இந்த ஆளோட முகத்தை காமிக்காங்க. இவன் வேற யாரும் இல்ல, அந்த கேமை நடத்தணும். அவனோட தாடியிலேயே த எண்டன் போட்டு இந்த மூவியை முடிக்காங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.